அதை மனிதர் நோக மனித பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டிருந்த காலத்தில் நம்மளதில் சொத்தெல்லாம் செல்வத்தெல்லாம் கொள்ளை கொண்டுக்கிட்டு போனாங்க. அவங்க வெளிநாட்டுக்காரன் கொள்ளை கொண்டுக்கிட்டு போனான். அந்த கொள்ளை கொண்டுக்கிட்டு போனதுனால இங்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் தவிச்சு பட்னியில் செத்தாங்க, குடிக்க தண்ணி இல்லாமல் செத்தாங்க. விவசாயிகள் அந்த நிலத்தெல்லாம் வந்து கூச்சிக்கிட்டாங்க, ஒரு சில பேர் கூச்சிக்கிட்டாங்க. அந்த கூச்சிக்கிட்டதில் அவன் உழுவுறதுனால, விதைக்கிறதுனால, தண்ணி பாய்ச்சறதுனால, அறுக்கிறதுனால தான் அது விளைச்சல் வருது. ஆனால் விளைச்சல் முழுதும் அவனுக்கு செல்ல வேண்டியது. ஆனால் கூலின்னு கொடுக்குறான். அந்த கூலியில் கொஞ்சம் கூட கேட்டால் கூட தீயை வச்சு கொளுத்துறான்றான். அப்போது இந்த சமூக அநீதியிலேருந்தெல்லாம் மீளணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் சொன்னோம். ஆனால் இன்றைக்கி வந்து 1947 தொடங்கி சும்மா இந்த கொடியை ஏற்றி முட்டாய் தின்னுவிட்டே சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். கொடியேற்றி முட்டாய் திங்கிறதுக்காக சுதந்திரம்.